சரிதாம்மா, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சது இல்லையா? நல்லா தெரிஞ்சதுமா. சரி, நாங்க வச்சிடுறோம். வணக்கம். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. ஓகே, லவ் யூ. பிரக்யா, மன்னிப்பு கேட்கிற அருகதை எனக்கு இல்லதா. இருந்தாலும் நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறது என்னன்னா, இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன். பழசு எல்லாத்தையும் மறந்துட ஆலியா. பழச நினைச்சு அதுக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு இடத்த கொடுத்தோன்னு வச்சுக்கோயே, அப்புறம் புது ஞாபகங்களை வச்சுக்க இடம் இருக்காது. சோ நடந்த எல்லாத்தையும் மறந்துற. சோ வரப்போற நாளை பத்தி நினைப்போம், அதை நல்லபடியா அமைச்சுப்போம். ஆலியா மன்னிப்பு கேட்டா, ஆனா நீ என்னையும் மன்னிச்சிட. நானும் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்லமா. நானும் காயத்ரியா மாதிரி உங்களை டென்ஷன் பண்ணல. அது என்னமோ உண்மைதான். கொஞ்சமாலாம் இல்ல, நிறைய. அதனாலதான் நம்ம 2 பேரும் பண்ணது சரிசமமாயிடுச்சு. அதனால சாரியே தேவையில்லை. இதுக்கப்புறம் நம்ம பழைய விஷயங்களை பத்தி பேச வேண்டாம். இனிமே வரப்போற நாளை பத்தி மட்டும் தான் பேசணும். இவர் என்கிட்ட எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்னு வாக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. இனிமே நாம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்வோம். அப்புறம் இனிமே நம்ம நல்ல விஷயங்கள் மட்டும் தான் பேசணும், தப்பான விஷயங்கள் பேசக்கூடாது. என்ன வெல்கம் பண்ணதுக்கு தேங்க்யூ. இங்க பாருமா, எதுக்கு நீ நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ இந்த வீட்டோட மருமக, உனக்கான உரிமை எல்லாம் உண்டு. அம்மா, நம்ம ஏன் எல்லாம் நிக்கிறோம்? வாங்க உட்காந்து பேசலாம். பாட்டி, ஒரு நிமிஷம். பிரக்யா, நான் உனக்கு gift தர ஆசைப்பட்டேன், ஆனா இங்க கொண்டு வர மறந்துட்டேன். இல்ல கிஃப்ட் எல்லாம் எதுக்கு எனக்கு? அப்படின்னா நீ என்ன மன்னிக்கலன்னு அர்த்தம் இல்ல. இங்கே இரு, நான் உனக்கான gift எடுத்துட்டு வரேன். கிஃப்ட் அது ஆலியா வந்து ரூம்ல இருந்து எடுத்துட்டு வர மறந்துட்டா. நான் மார்க்கெட்ல இருந்தே கொண்டு வர மறந்துட்டேன். இங்க பாருமா, பரவாயில்ல, நாளைக்கு கொடுத்துரு. இப்ப போய் டீ போட்டு எடுத்துட்டு வா. நான் மறந்தே போயிட்டேன், இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். இரு. வாங்க. விக்கி. விக்கிலாம் இல்ல, விக்ரம். அது ஒண்ணு இல்ல, வீட்ல எல்லாம் புதுசா இருக்கு, அதான் உனக்கு புது நிக்நேம் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். பேருக்கு தான் பெரிய ராக் ஸ்டார், ஆனா கஞ்சத்தனமான ஆளு. உனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா gift கொடு, அதுக்கு எதுக்கு பேரை சுருக்க? சரி, பிடிக்கலன்னா விடு, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். ஓகேவா? இல்ல பரவாயில்ல. பேரா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, நான் வாங்கினதை எதையும் திருப்பி கொடுக்க மாட்டேன். என்னாச்சு? நான் போன் பண்ணாட்டாலும் வெளியே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியத்தான் போகுது. சரி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. அது என்னன்னா, ரன்பீருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலப்பா. எப்ப பாரு பாக்ஸிங் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதனால அவனுக்கு கொடுக்குற வேலைய சரியான நேரத்துக்கு செஞ்சு முடிக்கவே மாட்டேன்றான். நாம வேற டெட்லைனை மிஸ் பண்ணிட்டோம். அதனால வருஷம் உன்னோட ஈவெண்ட் ஒன்று நடக்கும் இல்லையா? ஐ எம் ரியலி சாரி, இந்த வருஷம் அது நடக்காது. ஏன் சார்பாவும் ரன்பீர் சார்பாவும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூனியர் கிட்ட நான் பேசுறேன். நான் ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன், அவன் போன் எடுக்க மாட்டேன்றான். நான் போன் பண்ண ஜூனியர் என்ன ஜூனியரோட அப்பா கூட போன் எடுப்பான். டோன்ட் வரி. அது மட்டும் இல்லாம நான் இப்ப வானத்துல பறந்துகிட்டு இருக்கேன். அதாவது என் லைஃப்ல என் வைஃப் திரும்ப வந்துட்டா. இதை விட வேற என்ன வேணும்? இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்பா. நீ பையன் வீட்டுக்காரன்ல, கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்டுப்பா. கொஞ்சம் கெத்தா நடந்துக்க. எதுக்கு சாரி சொல்லிக்கிட்டு இருக்க? அதான் நீ சொல்லிட்டல, இனிமேல் என்னோட கெத்த காட்டுறேன் பாரு. அப்புறம் நீ வந்து ஓவரா பண்றேன்னா சொல்ல. எது பண்ணாலும் கொஞ்சம் லிமிட்டோட பண்ணு. ஏன்னா ஓவரா பண்ணா உடம்புக்கு ஆகாது. சரியா? சரி, வைக்கிறேன். பாய். அது வந்து ஆக்சுவலி உன் கூட நான் ஒரு 2 நிமிஷம் பேசணும். இங்க பாருமா, அங்க இருக்கிற ஸ்கிரீனை கொஞ்சம் பாரு. அந்த ஸ்கிரீன் எப்படி இருக்குன்னு உன்னை பார்க்க சொன்னேன். எங்க? அங்கதான். அதுவா? நல்லதானே இருக்கு. நீ என் கூட வா, நான் அதை சரி பண்ணி விடுறேன். வா. அட, நீ ஏஞ்சி வா. ஆனா அது பேசாம என் கூட வா. நான் என்னோட முழு நேரத்தையும் உங்களுக்கே கொடுக்கறேன். ஆனா நீங்களும் எனக்காக நேரம் செலவழிக்கணும். இன்னைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. இன்னைக்கு நீங்க, நான், ரியா, பிராச்சி ஒன்னா சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? நான் ப்ராமிஸ் வாக்கு கொடுத்துட்டேன். அதாவது ஆக்சுவலி அது என்னன்னா, நான் கொஞ்ச நேரத்துக்காவது ஆபீஸ்க்கு போய் ஆகணும். ஆனா நம்ம ரியாவும் பிராச்சியும் திரும்ப வரதுக்குள்ள நான் வந்துடுவேன். அதாவது சுனேரை நான் சந்திக்கலன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடுமா. ஆக்சுவலி விஷயம் என்னன்னா, ரன்வீரால சில பிரச்சனைகள் ஆயிருக்கு. அதை கண்டிப்பா கவர் பண்ணி ஆகணும்ல. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னன்னா, ரியாவுக்கும் ரன்வீருக்கும் நடுவில் சண்டை நடந்திருக்கு. அதனால ரன்வீர் வந்து வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணாம, அதனால பெரிய பிரச்சனையா இருக்கு. சோ நாம சமாளிக்கலன்னா வேற யார் சமாளிப்பா? ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ரியாக்கும் ரன்வீருக்கும் இடையில ஏதோ ப்ராப்ளம்னு? அது வந்து விக்ரம் என்ன சொன்னா, ரன்வீர் ராத்திரி எல்லாம் தூங்கலன்னா பாக்ஸிங் பண்ணானா. யார் கூடயாவது சண்டை ஏற்படும் போது தானே இப்படி பாக்ஸிங் பண்ணுவாங்க.
ஏன்னா நான் என் ஃபுகி கூட சண்டை போடும் போதெல்லாம் ராத்திரி நான் பாக்ஸிங் தான் பண்ணுவேன். அதனால எந்த பிரயோஜனமும் இல்லதான், இருந்தாலும் நான் பண்ணுவேன். ஏன்னா அன்பு எங்க இருக்கோ அங்க சண்டையும் இருக்கும்ல. எங்க சண்டை இல்லையோ அங்க அன்பு எப்படி இருக்கும், சரிதானே? சோ நான் இப்படி போயிட்டு இப்படியே வந்துடுறேன். நீங்க சீக்கிரம் வந்துருங்க. என்ன இத்தனை வருஷம் கழிச்சு நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். லேட்டா வருவேனா என்ன? உனக்கு என்ன பைத்தியமா? நான் கிளம்புறேன். ரெண்டு நிமிஷம் முடிச்சிருச்சு இல்லையா? உன்னை இந்த வீட்ல பார்த்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியலமா. இந்த வீட்டோட மகாலட்சுமி திரும்பவும் வந்துட்டா. அதனால நீயே இந்த வீட்ல மறுபடியும் விளக்கேத்திருமா. வா, எல்லாம் ரெடி பண்ற. ஆ. உன்னோட காஃபி. எனக்கு வேண்டாம். நீ தானே காஃபி கேட்ட. உன்னோட காஃபி எனக்கு தேவையில்லை, உன்னோட கன்சர்னும் எனக்கு தேவையில்லை. ஆனா நான் தான் சொல்றேன்ல, உன்னோட காஃபி வேண்டாம். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா என்ன? உன்னதான் நான் போன்னு சொன்னல. நீ இருக்கிய பிராச்சி. சாரி, நான் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? நீ நீ நல்லவ. ஆக்சுவலி நீ ரொம்ப நல்லவ. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. நீ என் கூட இருக்க விருப்பப்படல, அதே மாதிரி நானும் உன்னை விட்டு போக விருப்பப்படல. உனக்கு என்னதான் வேணும்? நான் வந்து காஃபியை தான் தொடச்சேன். ஓ ப்ளீஸ், தேங்க்யூ சோ மச் நீ காஃபி கொண்டு வந்ததுக்கு. பட் யூ நோ வாட், நீ எனக்கு கொடுக்குறியே இந்த ஃபேக் கன்சர்ன், அதான் இந்த பொய்யான கேர் எனக்கு தேவையே இல்லை. இதெல்லாம் போய் வேற யார்கிட்டயாவது காட்டு. நான் என்ன பண்ணேன்? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? நான் உனக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? நீ என்னை விட்டு தள்ளியே இருன. நீ என் பக்கத்துல இருந்தினா எனக்கு அப்படியே கோபம் தான் வருது. உன்னாலதான் இந்த மாதிரி பயங்கரமா நஷ்டம்லாம் ஏற்பட்டு இருக்கு. என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸ்டே அவே. நான் இதை எடுத்துக்கிட்டு வெளியில தான் போயிட்டு இருக்கேன். நீ ஆபீஸ்ல காஃபி குடுக்கற வேலையெல்லாம் பாக்குறேன்னு எனக்கு தெரியாது. வெல், இட் சூட்ஸ் யூ. உன்னோட ஃபேக் கன்சர்ன், பொய்யான அக்கறை, இதெல்லாம் நீ போய் வேற யார்கிட்டயாவது காட்டு. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் என்ன பண்ணேன்? வித்யாண்டி, நீங்க அந்த பையனோட போட்டோ அனுப்புனீங்கல்ல? ஆமா, அந்த யூஎஸ் பையன் தான். அவங்கிட்ட சொல்லிருங்க, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி ஏன் கல்யாணம் நடக்கும் ரன்பீர். என்னை விட்டு விலகிருன்னு நான் பிராச்சிக்கிட்ட சொல்லிட்டேன். ஆனா எப்பவும் நான் சொல்றதை கேட்க மாட்டான். ஆனா இதை கண்டிப்பா கேட்பா. மாம் வீட்டுக்கு திரும்பி வர போறாங்க, உனக்கு தெரியும்ல? அண்ட் கண்டிப்பா நீயும் கூட வருவேன்னு நினைக்கிறேன். நீ எங்க வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நானும் நீயும் ஒன்னா இருப்போம், சந்தோஷமா பேசிட்டு இருப்போம்னு நினைக்காத. என்ன ஓகேவா? ஏன்னா அப்பா அம்மா மேல உயிரி வச்சிருக்கிறதால நீ எதுவும் தப்பா யோசிச்சிடாத. ஏன்னா என்னோட அப்பாக்கு என்னால ஒரு சில நொடிகள்லயே ஈஸியா புரிய வச்சிட முடியும். அதாவது நான் ரொம்ப தனிமையா இருக்கேன். அப்பா எல்லா அட்டென்ஷனையும் உன் மேலையும்
அம்மா மேலயும் மட்டும்தான் காட்டுறாருன்னு சொல்லுவேன். அப்படி நான் சொன்னா டாட் இமீடியட்டா மாமா வீட்ல இருந்து வெளியே அனுப்பிடுவாரு. அப்படியெல்லாம் பண்ணாத ரியா ப்ளீஸ். அப்படி பண்ண போறேன்னு நான் இப்ப சொன்னேனா? நீ தப்பா நினைக்கிற பிராச்சி. ஆனா கண்டிப்பா என்னால அப்படி பண்ண முடியும். உன் குடும்பத்தோட சந்தோஷம் இனிமே உன் கையில தான் இருக்கு. நீ சின்னதா பிரச்சனை பண்ணா கூட எல்லாம் முடிஞ்சிடும். ஓகே? அப்படி எதுவும் நடக்காது. ஏன்னா நான் நம்ம டீலை மறக்கல. என்ன ஆனாலும் சரி இந்த டீலை உடைய நான் விட மாட்டேன். பெர்ஃபெக்ட். வாட் டீல்? राम राम जय राजा राम, राम राम जय सीता राम, राम राम जय राजा राम, राम राम जय सीता राम. Hey, hello, welcome back, thank you. நீதான் உனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே போன. சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். நான் போறதா இருந்தேன், ஆனா பாட்டி முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எப்படி போறது, அதான் திரும்ப வந்துட்டேன். அதான் இப்ப வீட்டுல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? எனக்கு எல்லாம் தெரியும்டா. உனக்கு ஏன் முகம் இல்ல, உன் பொண்டாட்டி முகம் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அது இருக்கலாம், தப்பு இல்லையே. இவளையும் கொஞ்சம் பாக்கணும்னு தான் வந்தேன். ஏன்னா போகும்போது போகாதீங்கன்னு சொன்னா. நீங்க ஏன் மேல பழிய தூக்கி போடாதீங்க. நான் தடுக்கும் போது நீங்க போயிட்டீங்கல்ல. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. நான் நியாயமா போயிருக்க கூடாதுல்ல. போகும்போது ஒரு விஷயம் புரிய வந்தது. இல்ல இன்னைக்கு எப்படி நான் போறது, போனா பெரிய கலவரம் ஆயிடுமேன்னு நான் திரும்ப வந்துட்டேன். அவ்வளவு முக்கியமான வேலைன்னா போயிட்டு வாங்க. இங்க பாரு, நான் போறேன்னு சொல்லும் போது போகாதீங்கன்ற, அப்புறம் வேணாங்கிறப்ப போங்கன்ற. இப்ப தெளிவா சொல்லு, போகவா வேண்டாமா? போக வேண்டாம். போக வேண்டாம்ல? அப்ப கண்டிப்பா நான் போக மாட்டேன். சரியா? சோ இன்னைக்கு நான் போக மாட்டேன். ஆபீஸ்க்கு லீவு. இப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஏய், எங்க போற? ஏய், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நீ தானே செலக்ட் பண்ணி கொடுப்ப. நீங்க போங்க, நான் வரேன். கடைசியா அபி இந்த அளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட இல்லையா, இப்ப என்னோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. என்னோட பயமே என் கண்ணு பற்றக்கூடாதுன்னு தான். உங்க கண்ணு என்னைக்குமே படாது பாட்டி. ஏன்னா அவர் சந்தோஷமா இருக்கணும்னு உண்மையிலேயே ஆசைப்பட்டது நீங்க தான். அப்புறம் எப்படி கண்படும்? சீக்கிரமா மேல போய் பாரு, இல்ல மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்து கட்டில் மேல போட்டு வச்சிருவான். நான் இப்ப வரேன். அங்கே நில்ல. எங்க இருக்கியோ அந்த இடத்தை விட்டு அசையாத. சரி, நின்னுட்டேன். இப்ப சந்தோஷமா? நீ என்ன நினைச்ச பிரக்யா? இந்த வாட்டியும் என் வீட என்கிட்ட இருந்து பறிச்சுப்பியா? என்ன உன் வீடா? இங்க பாரு, இந்த வீட நேத்தும் உன்னோடது இல்ல, நாளைக்கும் உன்னோடதான் இருக்காது. இத புரிய வைக்கிறதுக்காக உன்னை எத்தனை தடவை அவர் இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்காரு. ஆனா நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம திரும்ப திரும்ப இங்க வந்துட்டே இருக்க. அதனால நீ இங்க வந்திருக்கிற விஷயம் அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வெளியில போ. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பிரக்யா? என் வாழ்க்கையை அழிச்ச உன்னை நான் உன்னை நிம்மதியா வாழ விட்டுருவேனா? நீ ஒரு வேலை பண்ண, பேசாம அபிய கூப்பிடு. ஏன்னா நான் இனி என்ன பேசுறதா இருந்தாலும் அவன் முன்னாடி தான் பேச போறேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட தப்பான பார்வையை அவர் மேல பட விட மாட்டேன். இப்ப இந்த வீட்டுக்குள்ள நான் முழுமையா நுழைஞ்சிட்டேன். நான் நினைச்சேன்னா உன்னை வெளியில தூக்கி போடுவேன். யார வெளியே தூக்கி போட போறோன்னு இப்ப தெரிஞ்சிரும். இருமா, நீ அபிய கூப்பிடு. ஒரு முகத்தை கூட பார்க்க விரும்பல. முதல்ல வெளியில போ. டோன்ட் யூ டேர் டச் மீ. நான் ஒண்ணு இங்க தனியா வரல, போலீஸையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். போலீஸா? அதனால என்ன பண்றதா இருந்தாலும் செய்யறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க, சரியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் போலீஸ கூட்டிட்டு வரதுக்கும் என்ஜிஓ கூட்டிட்டு வரதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா நான் அவரோட மனைவி. போலீஸ் கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ? நீ எந்த உரிமையில இந்த வீட்ல இருக்கணும்னு அவங்க கேட்டாங்கன்னா நீ என்ன சொல்லுவ? நீ இங்க இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல, அப்புறம் நீ என்னமா சொல்லுவ?
உன்னால கியாராக்கு என்ன ஆச்சுன்றத நான் இன்னமும் மறக்கல. அதனால நீ இங்க இருந்து போகலன்னா நானே போலீஸ்க்கு கால் பண்ணி உன்னை இழுத்துட்டு போக சொல்வேன். நீ எதை தேடி இங்க வந்த? ஜஸ்டிஸ். பிரக்யா இந்த வீட்ல இருக்கிறதுக்காக நான் வந்தேன்னு நினைச்சியா, இல்ல அபியோட பொண்டாட்டின்னு நான் ப்ரூவ் பண்றதுக்காக நினைச்சேன்னு வையு. அது உண்மையிலேயே பெரிய தப்பு. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்கல. ஆனா இவரு உன்னை வீட்டை விட்டு அனுப்பி சரியான முடிவை தான் எடுத்திருக்காருன்னு தோணுது. ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டாரு. இன்ஸ்பெக்டர், இவர்தான் அபிஷேக் பிரேம் மெகரா. அரெஸ்ட் him. வாட்? ஏன் அவரை ஏன் அரெஸ்ட் பண்ணணும்? அவர் என்ன தப்பு பண்ணாரு? இத நீ அபிகிட்டே கேளு. அபிக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குமே. உன் டிராமாவை நிப்பாட்றியா? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பண்ணது டிராமானா நீ பண்ணது என்ன? அவர் என்ன பண்ணாரு? ரேப். அபி என்ன ரேப் பண்ணிட்டாரு. நீங்க என்ன டீல பத்தி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்க 2 பேருக்குள்ள உறவு தான் இருக்கும். டீல் இருக்க வாய்ப்பே இல்லையே. எக்ஸாக்ட்லி. டீல் என்ன இருக்க போகுது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனா எனக்கு தான் எல்லாம் தெளிவா கேட்டுச்சு. நீ ஏதோ டீல பத்தி பேசுன. நோ, இட் வாஸ் மோர் லைக் அ வார்னிங். உனக்கே தெரியும்ல, அதான் பிராச்சி எங்க வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆக போறால. அதான் நான் இவளை வார்ன் பண்ணிட்டு இருந்தேன். இவ என் ரூம்குள்ள வரக்கூடாது, என் திங்ஸ் எதையும் தொடக்கூடாதுன்னு நான் இவளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என் லைஃப்ல இவ இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, இவ லைஃப்ல நான் என்னைக்கும் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஜஸ்ட் லைக் ஒரு ப்ராமிஸ் மாதிரி. ஓகே, பட் யூ நோ வாட், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படின்னா அதாவது நீ ப்ராமிஸோ டீலோ ஏதாவது பண்ணினா அதை நீ கண்டினியூ பண்ணுவ. ஆனா பிராச்சிக்கு டீல்லாம் புரியாதே. அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. இன்ஃபேக்ட் பிராச்சிக்கு அதெல்லாம் மீறது தான் பிடிக்கும். அது டீலா இருந்தாலும் சரி, மத்தவங்களோட. ரன்பீர், நான் என்னுடைய டீல மத்தவங்கள உடைக்க விட்டுருவேனா என்ன? நோ வே. அந்த மாதிரி யாராவது பண்ண முயற்சி பண்ணாங்கன்னு வை, அது எனக்கு இல்ல. அவங்களுக்கு தான் அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ. ரன்பீர், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? சில்லறியா? ஆக்சுவலி நிறைய வேலை இருக்கு, நீயே பாரு. ஓ, நாட் அகைன். ஆக்சுவலி அது வந்து அப்பா வந்து நிறைய வேலை கொடுத்துருக்காரு. ஹாவ் டு ஒர்க் அ லாட். இன்னைக்கு நைட் ஃபுல்லா இது கூட தான் நினைக்கிறேன். பட் வி வில் மேக் அ பிளான் சம் அதர் டைம். யூ நோ வாட், உன் ஃபேன்ஸை உன்னை ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கா. ஐ கெட் இட். ஸோ கேரி ஆன் வித் யுவர் ஒர்க். நம்ம இன்னொரு நாள் பிளான் பண்ணிக்கலாம். ஹாவ் அ குட் டே. யூ டூ. இன்ஸ்பெக்டர், இவ பொய் சொல்றா. இவளை இப்பதான் இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க. பொய் சொல்றது இவளோட பழக்கம். இவ ஆசைப்பட்டது இவளுக்கு கிடைக்கலன்னா அவ இந்த மாதிரி தான் நடந்துப்பா. இது எல்லாமே இவளோட ஃப்ரஸ்ட்ரேஷனோட வெளிப்பாடுதான். இப்ப ஓ முகத்துல தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரியுது பிரக்யா. உனக்கே நல்லா தெரியும் நான் இவ்வளவு பெரிய விஷயத்த ஆதாரம் இல்லாம பண்ண மாட்டேன்னு. ஐ ஹேவ் ப்ரூஃப் இன்ஸ்பெக்டர். இந்த வீட்டுக்கு என்ன மரியாதையா கூட்டிட்டு வந்தாங்க. என்ன மரியாதையா கூப்பிட்டாங்களால என் மானம் இப்படி பறி போகும்னு எனக்கு தெரியாது.
உன்னோட பேச்சல இந்த வீட்ல யாரும் கேட்க தயாரா இல்ல. பாத்தீங்களா இன்ஸ்பெக்டர், அவர் என்ன பேச விடாம மிரட்டுறாரு பாருங்க. முதல்ல ரேப் பண்ணாரு, அப்புறம் என்ன கழுத்தை நெரிச்சு கொன்றுவாரு. நான் எதுவுமே பண்ணல. இவ என்ன மாட்டி விட பாக்குறா. இவர் தான் போய் சொல்றாரு இன்ஸ்பெக்டர். அதான் நீ என்ன ரேப் பண்ணியே நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி. ஆலியா, நீ தானே இவளை இங்க கூட்டிட்டு வந்த? அதாவது அபியோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஆனா இவ அபியோட வாழ்க்கையவே அழிக்க போறா பாரு. இன்ஸ்பெக்டர், இவளை எனக்கு நல்லா தெரியும். நான் தான் இவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஆனா அப்பா எனக்கு தெரியாது இந்த மாதிரி இவ சூழ்ச்சி பண்ணுவான்னு. ஆனா நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துப்பேன்னு எனக்கு தெரியாது. ரியலி? அப்ப நான் உன் பேச்ச கேட்டப்ப நான் நல்லவளா இருந்தேன். இப்ப நான் ஜஸ்டிஸ் கேட்டதுனால கீழ்த்தனமானவங்கறியா? நீ நடந்துக்கிற விதத்துல தான் உனக்கு பேர் கிடைக்கும். இன்ஸ்பெக்டர் இவ ஹஸ்பண்ட மாத்திக்கிட்டே இருப்பான். யாராவது பணக்கார ஆம்பளைங்க மாட்டினா உடனே அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைப்பான். அதை விட பெஸ்டா கிடைச்சு அவங்கள விட்டுட்டு போயிடுவான். இவ என் அண்ணன் கிட்ட கூட அப்படித்தான் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. இவளால முடியல. அதனாலதான் என் அண்ணன் மேல இவ பழி போட பாக்குறா. அபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? நீதானே? நீதான் என்ன அபி பக்கத்துல போ சொன்ன, அவனை செடியூஸ் பண்ண சொன்ன. சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன்.